அதிக மாசம் என்று அழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 5ஆம் அத்தியாயம் இனிதே துவங்குகிறது. என்ன ஆயிற்று? என் மகன் இன்று ஏன் இவ்வளவு நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ராணி வியந்தாள். புதிதாக பிறந்த தன் இளவரசை தன்னிடம் கொண்டு வருமாறு பணிப்பெண் அபானிக்கு அவள் கட்டளையிட்டாள். ஆனால் அந்த பணிப்பெண் உறங்கிக் கொண்டிருந்த இளவரசனை நெருங்கிய போது அவள் பேரதிர்ச்சி அடைந்தாள். இளவரசனின் விழிகள் மேல் நோக்கி சுழன்றிருப்பதையும் அவன் உடலில் சுய நினைவின் எந்த அறிகுறியும் இல்லை என்பதையும் அவன் உண்மையில் இறந்துவிட்டான் என்பதையும் அவள் கண்டாள். அந்த பணிப்பெண் அலறி உரக்க அழுதாள். அரண்மனையில் இருந்த அனைவரும் கூடினர். அரசனும் துயரத்தில் மூழ்கினான். ஆனால் புதிதாக பிறந்த இந்த குழந்தை யார்? அவன் எப்படி இறந்தான்? அல்லது அவன் கொலை செய்யப்பட்டானா? இந்த மர்மத்தை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். புருஷோத்தம மாதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து இந்த அழகிய கதையினை நாம் செவிமடுக்கலாம். புனிதமான புருஷோத்தம மாதமான அதிக மாதத்தில் ஓதப்பட்ட ஸ்ரீமத் பாகவத கதையின் முந்தைய பகுதியில் விருத்ராசுரன் எவ்வாறு மகிமையான மரணம் அடைந்து பகவானின் இருப்பிடத்தை அடைந்தான் என்பதை நாம் செவிமடுத்தோம். ஆனால் அசுர குலத்தில் பிறந்த விருத்ராசுரன் எப்படி பகவானின் பக்தனானான்? பரீட்சித்து மன்னன் இதே போன்ற ஒரு வினாவினை சுகபிரம்ம முனிவரிடம் வினவினான். பிராமண தேவரே, ரஜோ குணம் மற்றும் தமோ குணத்தில் இருப்பதால் அசுரர்களும் சமமாக பாவ செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்க விருத்ராசுரன் எப்படி இத்தகைய உயர்ந்த நிலையை அடைந்தான் என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த சுகதேவ கோஸ்வாமி, அரசே, வியாசமா முனிவர், சுகதேவர், நாரத மாமுனிவர் மற்றும் நாபாலி போன்ற மாபெரும் முனிவர்களிடமிருந்து நான் செவிமடுத்த வரலாற்றை இப்போது தங்களுக்கு கூறுகிறேன் என்றார். இவ்வாறு கூறி சுகபிரம்ம முனிவர் விருத்ராசுரனின் முந்தைய பிறவியின் கதையை விவரிக்க தொடங்கினார். இது சித்திரகேது என்கிற மாபெரும் மற்றும் வலிமை மிக்க அரசன் சூரசேன ராஜ்யத்திலிருந்து இந்த முழு பூமியையும் ஆண்ட காலத்தை குறித்தது. அரசர் சித்திரகேது ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இயல்பிலேயே மிகவும் கற்றறிந்தவராகவும் செல்வந்தராகவும் மதப்பற்று உள்ளவராகவும் இருந்தார். 1 கோடி ராணிகள் இருந்தும் அரசர் சித்திரகேதுவிற்கு குழந்தைகளின் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. அவருக்கு மழலை செல்வமானது கிடைக்கவில்லை. ஒரு மகன் இல்லாததால் அவரது பூ உலகம் முழுவதும், ஏன் அவனது அழகிய ராணிகள் கூட அவனுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. ஒரு நாள் பிரம்மதேவரின் ஞானபுத்திரரான அங்கிரச முனிவர் அவனது ராஜ்யத்திற்கு வந்தார். அந்த முனிவரை கண்டதும் மன்னன் தன் சிம்மாசனத்திலிருந்து அரியாசனத்திலிருந்து எழுந்தான். அவன் அந்த முனிவரை உரிய மரியாதையுடன் உபசரித்து அவருக்கு ஓர் இருக்கையை அளித்து உணவும் மற்ற பொருள்களையும் வழங்கினான். மன்னனின் பணிவை கண்டு அங்கிரச முனிவர் மிகவும் மகிழ்ந்து மன்னனிடம், மன்னா, உமது உடலும் மனமும் நலமுடன் இருக்கும் என்றும் அதனுடன் உமது உடலும் உடல் பாகங்களும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். உமது மனம் அதிருப்தியுடனும் கவலையுடனும் இருப்பதை என்னால் காண முடிகிறது. என்னவென்று கூறுவாய் என்றார். அங்கிரச முனிவரின் அன்பான வார்த்தைகளை கேட்ட சித்திரகேது மன்னன், மகா முனிவரே, நீங்கள் அனைத்தும் அறிந்தவர் என்றான். பசி தாகத்தால் வாடும் ஒருவனுக்கு நறுமண மலர் மாலைகளும் சந்தன கலவையும் மகிழ்ச்சியை தராதது போல மகனில்லாத நிலையில் பிருத்வியின் இந்த தொல்லையற்ற ராஜ்யம் எனக்கு எந்த மகிழ்ச்சியையும் அளிக்கவில்லை. முனிவரே, தயை கூர்ந்து எங்களுக்கு ஒரு மகனை தந்து எங்களையும் என் முன்னோர்களையும் நரகத்தில் வீழ்வதிலிருந்து காப்பாற்றுங்கள். மன்னன் மீது கருணை கொண்ட ரிஷி அங்கிரச முனிவர் ஒரு சிறப்பு யாகத்தை ஏற்பாடு செய்தார். அதில் துவஷ்ட தெய்வத்திற்கு பாயாசம் படைக்கப்பட்டு அது மன்னன் சித்திரகேதுவின் ராணி கிருத்தித்யுதிக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அப்போது அங்கிரச முனிவர் மன்னனிடம், மன்னா, உமது இந்த மகன் உமது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருப்பான். அதனால் இவனுக்கு ஹர்ஷசோக் என்று பெயரிடப்படும் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு அந்த ரிஷி அங்கிருந்து சென்றார். சிறிது காலத்திற்கு பின்னர் ராணி கிருத்தித்யுதி ஒரு அழகிய இளவரசனை பெற்றெடுத்தாள். மகிழ்ச்சி அலைகள் எழுந்தது போல மன்னன் முழுவதும் ஆனந்தத்தில் திளைத்தான். மன்னன் சித்திரகேதுவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவன் பிராமணர்களுக்கு ஏராளமான பணம், தங்கம், வெள்ளி ஆகியவற்றை கொடுத்தான்.
அவர் ஆபரணங்களையும் 7 கோடி பசுக்களையும் தானமாக அளித்து தன் குடிமக்கள் அனைவரையும் தன் விருப்பப்படி வளர்த்தார். இப்போது மன்னன் சித்திரகேது பிறந்த குழந்தையை மிகுந்த அக்கறையுடன் வளர்க்க தொடங்கினார். ஒரு மகன் பிறந்ததால் மன்னன் தன் மனைவி கிருதித்யுதிக்கு சிறப்பு நேரத்தையும் மரியாதையையும் கொடுக்க தொடங்கினான். இதை கண்ட மன்னனின் மற்ற ராணிகளிடையே பொறாமை உணர்வு எழுந்தது. மன்னன் அவர்களை புறக்கணிக்க தொடங்கினான். இதை கண்ட அரசியார்கள் பொறாமை அந்த மகன் மீது தீவிரமடைந்ததால் ஒரு நாள் அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு கொடிய பாவத்தை செய்தனர். ஒரு நாள் மதியம் ராணி கிருதித்யுதி தன் பிறந்த மகனை உறங்க வைத்த பின்னர் அரண்மனையை வலம் வந்து கொண்டிருந்தாள். நீண்ட நேரமாகியும் இளவரசர் எழுந்து கொள்ளாததால் அவள் தன் பணிப்பெண்ணை அழைத்து தன் மகனை கொண்டு வருமாறு கூறினாள். பணிப்பெண் பிறந்த குழந்தையின் தொட்டிலை அடைந்த போது அவள் அலறினாள். இளவரசன் சாகும் தருவாயில் கிடப்பதை கண்டால் கொலையாளி வேறு யாருமல்ல, மன்னன் மீது பொறாமை கொண்ட மற்ற ராணிகள்தான். இதை கண்ட அவர்கள் இளவரசனுக்கு விஷம் கொடுத்திருந்தனர். பணிப்பெண் சத்தமாக அழத் தொடங்கினாள். குழந்தையின் மரணச் செய்தி அரண்மனை மற்றும் ராஜ்யம் முழுவதும் வேகமாக பரவியது. மன்னன் சித்திரகேதுவும் ராணி கிருதித்யுதியும் தங்கள் உயிரை இழந்தனர். அவர்கள் இருவரும் தரையில் விழுந்து அழத் தொடங்கினர். தங்கள் விதியை எண்ணி அவர்கள் துக்கம் அனுசரித்த போது மன்னன் சித்திரகேது அதற்காக தன் உயிரையே தியாகம் செய்து விடுவான் போல தோன்றியது. அந்த நேரத்தில் அங்கிரச முனிவரும் அவரது மைத்துனரான நாரத மாமுனிவரும் மன்னன் சித்திரகேதுவிடம் வந்தனர். மன்னன் தானும் இறந்து விட்டதைப் போல தன் இறந்த மகனின் அருகில் கிடந்தான். மன்னனை அத்தகைய துயரத்தில் கண்ட அங்கிரச முனிவர், மன்னா, இந்த இறந்த உடலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையில் இந்த பௌதிக உலகமும் அனைத்து உயிரினங்களும் நிலையற்றவை. எனவே தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இந்த தற்காலிக உறவிற்காக துக்கம் அனுசரிக்க வேண்டாம். உங்களை போன்ற பகவத்தின் சிறந்த பக்தர் ஒரு பௌதிக பொருளுக்காகவோ அல்லது ஒரு நபருக்காகவோ இப்படி துக்கம் அனுசரிப்பது முற்றிலும் பொருத்தமற்றது என்றார். இவ்வாறு அங்கிரச முனிவர் மன்னனுக்கு தெய்வீக ஞானத்தை வழங்க முயன்றார். மேலும் நாரத முனிவர் அனைவர் முன்னிலையிலும் தனது யோக சக்திகளால் அந்த இறந்த மகனின் உடலில் புகுந்தார். அவன் மீண்டும் உயிர் பெற்றான். பிறகு நாரத முனிவர் அந்த மகனிடம், ஆன்மாவே, உன் பிரிவால் உன் பெற்றோர் எவ்வளவு துயருற்றிருக்கிறார்கள் என்பதை காண்பாய். நீ விரும்பினால் இந்த உடலுக்குள் மீண்டும் புகுந்து உன் வாழ்நாளின் மீதியை உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்றார். நாரத முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்னர் சித்திரகேது மன்னனின் இறந்த மகனின் உடலுக்குள் புகுந்த அந்த ஆன்மா கூறத் தொடங்கியது, எனது முந்தைய செயல்களின் பலன்களின்படி இந்த ஆன்மா ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு பயணம் செய்கிறது. நான் தேவர்கள், மனிதர்கள், ஏன் விலங்குகள் மற்றும் மரங்களின் உடல்களில் புகுந்திருக்கிறேன். எந்த பிறவியில் இவர்கள் என் பெற்றோராக இருந்தார்கள்? உண்மையில் ஒரு ஆன்மாவிற்கு எந்த பெற்றோருடனும் தொடர்பு இல்லை. எனவே அது இந்த விஷயத்திற்காக வருந்தக்கூடாது. இந்த உபதேசத்தை வழங்கிய பின்னர் அந்த ஆன்மா மீண்டும் உடலை விட்டு வெளியேறியது. சித்திரகேது மன்னனும் துதி அரசியும் இந்த தெய்வீக போதனையை கேட்டபோது அவர்களின் மனம் ஓரளவு அமைதியடைந்து அவர்கள் துக்கப்படுவதை நிறுத்தினார்கள். மன்னன் பிராமணர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தன் மகனுக்கான இறுதி சடங்குகளை செய்து அவனது முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்தான். தர்ப்பணம் செய்யப்பட்டு பின்னர் அங்கிரச முனிவர் மற்றும் நாரத முனிவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மன்னனின் இந்த நடத்தையை கண்ட நாரத முனிவர் பரம கடவுளான பகவான் ஸ்ரீஹரியின் ஒரு சிறப்பு மந்திரத்தை மன்னன் சித்திரகேதுவிற்கு வழங்கினார். மன்னன் சித்திரகேது முழு கவனத்துடன் இந்த மந்திரத்தை உச்சரித்தவாறே ஒரு வாரம் முழுவதும் தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதமிருந்தான். அதன் விளைவாக ஒரு வாரத்திற்கு பின்னர் அவன் வித்யாதரன் ஆனான். அவன் உலக ராஜ்யத்தை அடைந்தான். இந்த மந்திரத்தின் பலனால் சில தினங்களுக்கு பின்னர் சித்திரகேது மன்னன் அனந்த தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றான். சேஷ பகவான் தனக்கு முன் இருப்பதை அவன் கண்டான். அவருடைய திருமேனி தாமரை மலர்களின் இலைகளைப் போல வெண்மையாக இருந்தது. மேலும் அவர் நீல நிற ஆடை அணிந்திருந்தார். அவர் மென்மையாக புன்னகைத்து கொண்டிருந்தார். மேலும் சனத்குமாரர் போன்ற முனிவர்கள் அவரை சூழ்ந்து அவரை புகழ்ந்து கொண்டிருந்தனர். அனந்த தேவனை கண்டதும் சித்திரகேது மன்னனின் அனைத்து பௌதிக பாவங்களும் சுத்தம் செய்யப்பட்டன.
பின்னர் அவர் சங்கர்ஷணனை புகழ்ந்தார். அவரது பிரார்த்தனைகளால் மகிழ்ந்த சங்கர்ஷணர் சித்ரகேது மன்னனிடம், மன்னா, நாரத முனிவர் மற்றும் அங்கிரச முனிவரின் தூய்மையை பின்பற்றியதால் அனைத்து தெய்வீக ஞானமும் உன் மனதில் பிரகாசித்துள்ளது. இதன் விளைவாகவே நீ என்னை நேரடியாக காண முடிகிறது. நீ பௌதிக இன்பங்களிலிருந்து பற்றின்றி பக்தி வாழ்வின் சாரத்தை உணர்ந்ததால் இந்த வாழ்விலேயே நீ என் நித்திய துணையை அடைந்து வாழ்வின் இறுதி பரிபூரணத்தை அடைவாய் என்றார். இவ்வாறு கூறிய பின்னர் சங்கர்ஷ்ண பகவான் அங்கிருந்து மறைந்தார். அதன் விளைவாக அரசர் சித்ரகேது வித்யாதரர்களின் அரசனாகி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அளித்த விமானத்தில் அமர்ந்து பிரபஞ்சம் முழுவதும் பயணிக்க தொடங்கினார். ஆனால் இப்போது நீங்கள் இது அரசர் சித்ரகேதுவின் கதை. அதிக மாதம் என்று அழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 5ஆம் அத்தியாயமானது இனிதே நிறைவடைந்தது.